நிகழ்ச்சியில் வந்து நம்ம ஒரு ரோஸ் பட் பெயிண்டிங் பண்ண போகிறோம். இது வந்து 1 stroke மெத்தட் ஆஃப் பெயிண்டிங். இது ஒரு ஃப்ரீ ஸ்டைல் ஆஃப் பெயிண்டிங், ரொம்ப ஃபாஸ்ட் டு ஒர்க். ஸோ இந்த பெயிண்டிங் நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி வந்து ஒரு பிளாக் வந்து மவுண்ட் போர்டு எடுத்துக்கோங்க, ஃபேப்ரிக் கலர்ஸ், ஃப்ரெஷ் கலர்ஸ், ஃப்ளாட் ப்ரஷஸ் வந்து 6, 7, வாட்டர், டைல் ஃபார் பிளெண்டிங் அண்ட் வேஸ்ட் கிளாத். ஸோ எப்படி செய்யலான்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரோஸ் பட்டுங்கிறதுனால கிரிம்சன்கிற ரெட் கலர் வந்து கொஞ்சம் விட்டுக்கிறோம். லைட்டாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் பெயிண்ட்டு. நெக்ஸ்ட் வந்து ஒயிட் யூஸ் கான்ட்ராஸ்ட் 2 கலர்ஸ் வந்து கான்ட்ராஸ்ட்டாக எடுத்துக்கணும். இப்போ நான் வந்து 7 ப்ரஷ் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ப்ரஷ்ஷை வந்து வாட்டரில் நல்லா டிப் பண்ணிவிட்டு எக்ஸஸ் வாட்டர் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணால் கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கார்னர் ஆஃப் த ப்ரஷ்ஷில் வந்து அது கிரிம்சன்ற ரெட் கலரையும் ஒயிட்டையும் இன்னொரு கார்னரில் எடுத்துகிட்டு ஃப்ளாப் பண்ணணும் டைலில் இந்த மாதிரி. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைம் பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரஷ்ஷை வந்து 3 டைம்ஸ் வந்து நீங்கள் வந்து லோட் பண்ணணும். அப்போ தான் வந்து பெயிண்ட் வந்து 3/4 போகும். ஸோ நான் இப்போ 2 டைம்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த கார்னரில் ஒயிட் எடுக்கிறீங்களோ அதே கார்னரில் தான் நீங்கள் திரும்ப எடுக்கணும். திரும்ப வந்து ரெட் எடுக்கணும். ஸோ ஃப்ரண்ட் பேக் வந்து நம்ம மூவ் பண்ணுறோம். இது வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு C ஸ்ட்ரோக்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வந்து ஒரு C ஷேப் கொடுங்க. சப்போஸிங் உங்களுக்கு பெயிண்ட் கம்மியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா செகண்ட் டைம் வந்து போடலாம். இப்போ உங்களுக்கு பரவாயில்லையா இருந்தால் அப்படியே விட்டுடலாம். திரும்ப வந்து ஈச் டைம் வந்து நீங்கள் பெயிண்ட்டை லோட் பண்ணோம். திரும்ப அதே மாதிரி வந்து ஒயிட்டை மேலே வச்சு நல்லா ஒரு யூ டர்ன் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ திரும்ப நான் அடுத்து போடுறேன் பாருங்கள். ஜஸ்ட் யூ டர்ன். ஸோ ஃபாஸ்ட்டாக போடுங்க, பிகாஸ் பெயிண்ட் வந்து சீக்கிரம் வந்து ட்ரை ஆகிடும். அதனால் வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ண முடியாது. ஸோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் வந்து பட்ஸ் எங்கெல்லாம் தேவையோ அங்கெல்லாம் போட ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்கு தேவைன்னா சைடில் வந்து இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணலாம். பட் பிகினர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா பெட்டர். ஸோ நீங்கள் வந்து மேலே ஒரு ஸ்ட்ரோக், கீழே ஒரு யூ ஸ்ட்ரோக். இந்த லோடிங் போது மட்டும் கலர்ஸை வந்து சேஞ்ச் பண்ணாதீங்க. நல்லா ஒரு யூ டர்ன். ஸோ இதில் வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் அண்ட் பேஷன்ஸ் வேணும். பிகாஸ் உங்களுக்கு வந்து மூவ்மெண்ட் ஆஃப் த ப்ரஷ் தான் இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ நான் வந்து ஓரளவு வந்து லாஸ்ட் போட்டுட்டேன். இப்போ திருப்பி உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா திருப்பி அது மேலேயே நீங்கள் ஓவர்டூ பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ரோஸ் பட்ஸ் போட்டுட்டோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம லீஃப் போட போகிறோம். லீஃப்க்கு வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம க்ரீன் கலரும் எல்லோ கலரும் எடுத்துக்க போகிறோம். அதே மாதிரி ஃப்ரெஷ் பெயிண்ட் வந்து க்ரீன், லைட் க்ரீன் எடுத்துக்கோங்க. பெயிண்ட் வந்து நல்லா ஃப்ரீயாக ஃப்ளோ ஆகணும். அதே மாதிரி இப்போ குரோம் எல்லோ எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம வந்து க்ரீன் அண்ட் எல்லோ எடுத்துருக்கிறோம் டைலில். ஸோ அதே மாதிரி இன்னொரு ப்ரஷ் எடுத்துகிட்டு ஒரு கார்னரில் எல்லோவும் இன்னொரு கார்னரில் க்ரீன் எடுத்துகிட்டு அதே மாதிரி நீங்கள் 3 டைம்ஸ் வந்து ஃப்ளாப் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு ப்ரஷ் வந்து நல்லா பெயிண்ட் லோட் ஆகிடும். அதுக்கப்புறம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இணைச்சிக்க போகிறோம். இந்த மாதிரி ஸ்டாக் போட்டுங்க. ஸ்டாக் போட்டு முடிச்சுட்டு இப்போ திரும்ப வந்து நம்ம லோட் பண்ணிக்கலாம். ப்ரெஸ் பண்ணி புல் பண்ணுங்க. ஸோ எங்கெல்லாம் உங்களுக்கு லீவ்ஸ் போடணும்னு தோணுதோ அங்கெல்லாம் வந்து ஃபாஸ்ட்டாக லீவ்ஸ் போட்டுகிட்டே வாங்க. ஸோ லீவ்ஸை வந்து ஒர்க் பண்ணிகிட்டே வாங்க. கொஞ்சம் ஷேப் வந்து இதுவாக இருந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் வந்து நீங்கள் திரும்ப ரீடூ பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம எல்லா சைடும் ஃப்ளார்ஸோட எல்லா இடத்துலையும் வந்து நீங்கள் போர்டை மூவ் பண்ணிகிட்டே ஃபினிஷ் பண்ணலாம். எங்கெல்லாம் லிங்க் பண்ணுமோ லிங்க் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து நம்ம காம்பு பகுதி, பூவோட காம்பு பகுதி போட போகிறோம். ஸோ அந்த மாதிரி வந்து வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு கேலிக்ஸ் ப்ரெஸ் பண்ணி புல் பண்ணுங்க. ஸோ எல்லா ரோஸ் பட்ஸ்க்கும் இந்த மாதிரி போட்டுடுங்க. ஃபாஸ்ட்டாக போடணும். இப்போ நம்ம ஓரளவு வந்து போட்டிருக்கோம்.
ஃப்ளார்ஸ் லீவ்ஸு இன்னும் கொஞ்சம் ஆட் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நடுவில் வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா லீவ்ஸ்லாம் எங்கெல்லாம் வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ப்ரஷோட பேக் சைடு எடுத்துக்கோங்க. அங்கங்கே வந்து ஒயிட் டாட்ஸ், இதெல்லாம் வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஃபில்லர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. குட்டி குட்டியாக அங்கங்கே ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளார் வந்து அரேஞ்ச்மெண்ட் வந்து நல்லா கம்ப்ளீட் ஆகிருக்கும். இது நல்லா காஞ்சவுடனே நீங்கள் வந்து லீவ்ஸோட நரம்புகள்லாம் போட்டுட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து சென்டரில் ஃப்ளாரோட சென்டரில் கூட லைட்டாக டாட்ஸ் வைக்கலாம். நீங்கள் பார்த்தீங்க எப்படி வந்து ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் யூஸ் பண்ணி ஒரு 2 கலர்ஸ் வச்சு இப்படி அழகாக 1 ஸ்ட்ரோக் பெயிண்டிங் பண்ணலான்னு பார்த்தீங்க. இந்த 1 ஸ்ட்ரோக் பெயிண்டிங்கோட ஸ்பெஷாலிட்டியே வந்து பார்த்தீங்கன்னா பிளெண்டிங், ஹைலைட்டிங் எல்லாமே ஒரே ஸ்ட்ரோக்கில் வந்துடும் அண்ட் ஷேடிங்கும் வந்துடும். ஸோ இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட் ஒர்க். அண்ட் சப்போஸிங் நீங்கள் கிஃப்ட் பண்ணோன்னா இந்த மாதிரி கப்ஸ் வைக்கிறதுக்கான கோஸ்டர்ஸ், டேபிள் மேட்ஸ், வால் ஹேங்கிங்ஸ் இந்த மாதிரி பண்ணி ப்ரெசென்ட் பண்ணலாம். ஸோ நீங்களும் வந்து இது ஸ்லோவாக ப்ராக்டிஸ் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் கிஃப்ட் பண்ணுங்கள்.